Hello all, welcome to Phonology Tamil. Tax na ஒரே டென்ஷன், அதே இன்சூரன்ஸ்னா ஒரே கன்ஃபியூஷன். ஸோ இப்படிப்பட்ட மைண்ட் செட்டில் இருக்கிறப்போ இந்த ரெண்டு தான் வந்து நம்மளோட பேசிக் ஃபினான்ஷியல் டூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பேசிக் நாலேஜ் கெயின் பண்ணக்கூடிய அளவு அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்பர் 1, டேக்ஸ். டேக்ஸ் எதுக்காக, டேக்ஸ் யாருக்கு போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கட்டுற டேக்ஸ், நம்ம பே பண்ணுற டேக்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. டேக்ஸ் அப்படின்றது 2 டைப்ஸ் வரும், டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ்னு இருக்கும். ஸோ நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, டேக்ஸ் நம்ம எதுக்காக பே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்னென்ன மாதிரி சர்வீஸ்லாம் நமக்கு கவர்மெண்ட் தருதோ அதுக்கு நம்ம பே பண்ணுறது தான் வந்து இந்த சர்வீஸ் டேக்ஸ், அதாவது டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் எந்த கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு சலுகைலாம் எடுத்துக்கலன்னு சொல்லவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரோடு இருக்குது, ரோடு போடுறாங்க, கவர்மெண்ட் தான் போடுறாங்க, நம்மகிட்ட காசு வாங்கியே போடுறாங்க. நோ. ஸோ இதெல்லாம் வந்து டேக்ஸ் மூலயமா நம்ம கண்ட்ரியை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். சரியா? கண்ட்ரி வந்து நல்ல ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக நம்ம பே பண்ணுற அமௌண்ட் தான் வந்து டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. அண்ட் மோரோவர் அங்கே நம்மளோட பார்டரில் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸே வந்து நம்மளை டிஃபென்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக? ஸோ எல்லாத்துக்குமே வந்து சஃபிஷியண்ட்டாக பே பண்ணுறது வந்து நம்மளோட டேக்ஸ் தான் வந்து கவர்மெண்ட்டை போயிட்டு, கவர்மெண்ட் வந்து மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறது தான் அந்த டேக்ஸ். டேக்ஸ் வந்து 2 டைப்ஸ் வரும். சரியா? நம்பர் 1 டைரக்ட் டேக்ஸ், இந்த நம்பர் 2 இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ் அதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ டைரக்ட் டேக்ஸ்னால் வந்து சம்பளம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே வாங்கினாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து டேக்ஸ் அப்படின்னு பிடிப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி 12 lakhsக்கு மேலே, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 12 லட்சத்துக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து டேக்ஸ் கொடுக்கணும். அதாவது 30% டேக்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மாதத்துக்கு நீங்கள் 1 லட்சம் சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் டேக்ஸ் கொடுக்க தேவையில்லை. 1 லட்சத்துக்கு கீழே எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே 1 லட்சத்துக்கு நீங்கள் மேலே இருந்துச்சு, சப்போஸ் உங்களுக்கு ஒரு 2 லட்சம் உங்களுக்கு சம்பளமாக இருக்குதுன்னா அப்போ நீங்கள் 30% டேக்ஸ் கொடுக்கணும். 30% தான் எவ்வளோ வரும்? 60,000 வரும். ஸோ அப்போது உங்களுக்கு 2 லட்சம் சம்பளமாக இருந்தாலும் உங்களுக்கு 1,40,000 தான் வரும். மீதி இருக்க 60,000 நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கொடுத்துருப்பீங்க. இது நம்ம டேரெக்டாகவே பணமாகவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இதுதான் டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் நம்பர் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்க்கறதுல வந்து இப்போ தான் வந்து இதில் வந்து எல்லா மக்களுமே இன்வால்வ் ஆகிருப்பாங்க. இதில் வந்து கொஞ்சம் நல்ல பொசிஷனில் நல்லா ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி டைரக்ட் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. இது இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது நம்ம வாங்குகிற ஷாம்புலேருந்து சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் எல்லாத்தையும் ஜிஎஸ்டி அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜிஎஸ்டினா கூட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ். ஒரு பொருள் நம்ம வாங்குறதுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ணுவோம். சரியா? ஸோ ஒரு ஷாம்பு வாங்கினாலும் சரி, நம்ம ஏதாவது ஒரு பொருள் பை பண்ணச்சில அதில் அந்த ஜிஎஸ்டியை வந்து ரெண்டு பிரான்ச்சாக பிரியும். சரியா? ஒன்று வந்து சிஜிஎஸ்டி, இன்னொன்று வந்து எஸ்ஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டினா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய டேக்ஸ். அதே எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய டேக்ஸ். நம்ம வாங்குற ஒரு பொருளையும் அது ஆட்டோமேட்டிக்காக இப்போலாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா இன்க்ளூடிங் ஆல் டேக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுறாங்க. ஸோ வந்து டேக்ஸோட சேர்த்து தான் வந்து அந்த ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அண்ட் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம்னா சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக இவ்வளோ பர்சன்ட் வந்து டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ அத்தனை பர்சன்ட் ஒரு 5% டேக்ஸ் அப்படின்னு போட்டாங்கன்னா கீழே கரெக்டாக போட்டிருப்பாங்க எஸ்ஜிஎஸ்டி, ஓகேவா, சிஜிஎஸ்டி. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ டேக்ஸ் போகுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ டேக்ஸ் போகுதுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துப்பாங்க. இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். சரியா? ஸோ டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது நம்மளோட ஏர்னிங்ஸ்லேருந்து போகிறது, சம்பளம் வரதுக்கு முன்னாடியே அவங்க எடுத்துப்பாங்க. இதே இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது வந்து இந்த மாதிரி நம்ம வாங்கக்கூடிய கூட்ஸ், நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக போகிறது தான் வந்து ஜிஎஸ்டி, அதாவது இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இந்த டேக்ஸ் தான் வந்து நம்மளோட கண்ட்ரியோட பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து நமக்கு தேவையான எல்லா சர்வீஸையும் நமக்கு நடக்குது. இதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்லலாம் நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க சில ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க. எதுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ்? அதை வச்சு க்ளீனாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது, எல்லாத்தையும் ஒரு செக்யூரிட்டியோட பாதுகாக்கிறதுக்கு, தண்ணியை நல்லா எப்போவுமே எந்த ஒரு இன்டரப்டும் இல்லாமல் நல்ல ஒரு தண்ணி வர்றது வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி பேசிக் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொடுக்கறதுக்கு அவங்க ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் கொடுக்குறாங்க. த சேம் வே இந்த நாட்டில் நம்ம நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக சேஃபாக இருக்கிறதுக்கு நம்ம கொடுக்கறது அந்த டேக்ஸ். ஸோ ஆஸ் அ சிட்டிசன் நம்ம கண்டிப்பாக அந்த டேக்ஸை பே பண்ணி தான் ஆகணும். எய்தர் டைரக்ட் வேல இருக்கலாம் அல்லது இன்டைரக்ட் வேயாகவும் இருக்கலாம். இப்போ சோஃபா நம்ம டேக்ஸ் அப்படின்றத பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ்னால் என்னது? இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பாதுகாப்புக்கான ஒரு பிளான் அப்படின்னு தான் சொல்லணும்.
ஸோ இன்சூரன்ஸ் வந்து இன்சூரன்ஸ் போட்டால் இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம கெட்டதெல்லாம் நடக்காது அப்படின்னு கிடையாது. கெட்டது ஒன்று நடந்ததுன்னா அதுலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகி வர்றதுக்காக யூஸ் ஆகிறது தான் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 டைப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ், நம்பர் 2 ஹெல்த் இன்சூரன்ஸ், நம்பர் 3 வெஹிக்கிள் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ்னால் என்னது? லைஃப் இன்சூரன்ஸ் எல்ஐசி பாலிசி நிறைய இருக்குது. லைஃப் இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து தவறிட்டாங்கன்னா, ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ண ஒரு பெரிய அமௌண்ட், லம்சம் அமௌண்ட் வந்து போகும். அதுதான் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து லைஃப் இன்சூரன்ஸ்னு போட்டிருக்காங்க. பிரெட் வின்னர்னே வச்சுக்கலாம், ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ அவங்க சப்போஸ் தவறிட்டாலோ ஸோ அவங்களோட இடத்துல இருந்து அந்த ஃபேமிலிக்கு லைஃப் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்கும். அதுதான் வந்து லைஃப் இன்சூரன்ஸ். இதே ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம இல்லாகும், சிக் ஆகிட்டோம். ஸோ நமக்கு எதிர்பாராத ஒரு நோய் இருக்குது, நமக்கு தெரியுது. ஸோ இந்த டைமில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது தான் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. லைஃப் இன்சூரன்ஸ்னால் லைஃப் போனதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். இதே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் நம்மளோட எதிர்பாராத ஏதாவது ஒரு நோய் வந்து எதிர்பாராத ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டே நமக்கு ஆச்சுனாலும் ஸோ நம்மளோட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸை வந்து அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். அண்ட் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து வெஹிக்கிள் இன்சூரன்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா வந்து எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு ஏதாவது நடந்துச்சுன்னா வந்து உங்கள் காரையோ உங்கள் பைக்கையோ ஸோ இதெல்லாம் வந்து மறுபடியும் நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதுக்கு மறுபடியும் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த வெஹிக்கிள் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கண்டினியூஸாக மாதமோ வருஷமோ நீங்கள் வந்து கட்டிக்கிட்டே இருப்பீங்க. நமக்கு தெரியும். ஆக்சுவலி இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா வந்து நமக்கு வந்து எந்த ஒரு கெட்டதும் நடக்கிறத நம்மளால தவிர்க்க முடியாது. அப்படியே நடந்துச்சுன்னா அப்போ நம்ம அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது, அதுக்கு உதவுறது தான் இந்த இன்சூரன்ஸ். ஸோ இப்போது நான் சிக்காவேன், எனக்கு ஒரு வியாதி இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு இப்போ முன்கூட்டியே எனக்கு தெரியாது. ஆனால் சப்போஸ் சிக்கானேன்னா அதில் எனக்கு நிறைய ட்ராபேக் வரும். என்னோடய உடல்நிலை குறையும், வீட்டில் வருமானங்கள் குறைஞ்சி போச்சுன்னா அப்போது நான் ரெக்கவர் ஆகி வரத்துக்கு நாள் ஆகும். ஸோ அந்த டைமில் நமக்கு கை கொடுக்கறது தான் வந்து இந்த இன்சூரன்ஸ். ஸோ ஆக்சிடென்ட் ஒன்று ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஆகணும்னு நம்ம யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்ததுன்னா அப்போ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு தான் இந்த உதவுறது தான் வந்து இந்த இன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இன்சூரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணிகிட்டே இருப்பீங்க கண்டினியூஸாக. ஸோ சப்போஸ் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நாமினிக்கு போகும். ஸோ உங்களுக்கு அப்புறம் நீங்கள் யாரை நாமினியாக வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு போகும். இதே ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் நீங்களே டேரெக்டாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் இன்சூரன்ஸும் நீங்கள் அப்படியே டேரெக்டாக கிளைம் பண்ணிக்கலாம். ஏன் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்சூரன்ஸ் அப்படின்றது பேசிக் தான். டேக்ஸ் அப்படின்றது டேக்ஸில் நம்ம பே பண்ணாலும் நிறைய நமக்கு பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது. ஸோ நிறைய நம்ம சேவும் பண்ணலாம். அது எப்படின்னா வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு என்னோட சம்பளத்துலேருந்து நான் இவ்வளோ பே பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா டேக்ஸ் நமக்கு குறையும். இதே நான் வந்து எஜுகேஷனுக்காக நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன் என்னோட சேலரியிலேருந்து அப்படின்னு சொன்னால் அப்போயும் உங்களுக்கு டேக்ஸ் அப்படின்றது குறையும். ஸோ எப்படியெல்லாம் டேக்ஸ்லேருந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுட்டு நம்ம அப்படியும் சேவ் பண்ணலாம். அதே மாதிரி இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் பாலிசியும் எடுக்கணும். உங்களோட தேவைக்கு ஏற்ப பாலிசி எடுக்கணும். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த ஏஜில் இந்த மாதிரி பாலிசி எடுக்கலாம். உங்ககிட்ட இவ்வளோ பெரிய கார் இருக்குது, ரொம்ப லக்ஸுரியஸான ஒரு கார் இருக்குது, லக்ஸுரியஸான ஒரு பைக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பைக்குக்குலாம் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஆப்வியஸாக நிறையாவே நமக்கு செலவாகும். ஸோ அப்படிப்பட்ட பட்சத்தில் நீங்கள் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். ஹெல்த் கொஞ்சம் உங்களுக்கு லைட்டாக உடம்பு சரியில்லாமல் இருக்க சரியே நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால இன் ஃபியூச்சர் உங்களுக்கு பெரிய ஒரு இது வந்தாலும் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்மளை சேவ் பண்ணும். சரியா? ஸோ அது மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் அதே தான். லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு தான். பிகாஸ் நம்ம ஒரு 60 வயசு வரைக்கும் நல்லா எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த பணம் வந்துடும். 60 வயசுக்கு மேலே எனக்கு அது மொத்தமாக ஒரு தொகையாக அதோட இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து எனக்கு கிடைக்கும். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் அப்படி தான். ஸோ இது வந்து ஒரு பேசிக் நாலேஜ் தான். ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.